எல்லோருக்கும் வணக்கம். கொரியர் கம்பெனிக்கு பாண்டியராஜுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே சொல்லிட்டாங்க, இவர் எதுக்கு இது பிடிச்சி வந்தீங்கன்னு. எனக்கு இதே கேள்வி தான். சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி டிவி பார்த்து இருந்தேன். அதில் ஒரு செய்தி போட்டாங்க. ஒரு சின்ன பசங்க சேர்ந்து அவங்க அப்பாவை ஒரு பேக் பண்ணி கொரியர் கம்பெனியில் அனுப்பிச்சிருக்காங்க. என் பேரை ஒத்து கவனிக்கிறாங்க. என்ன தாத்தா அதுன்றான். எனக்கு பார்த்தோன்னா திக்குனுக்குது. ஒருவேளை நம்மளை பேக் பண்ணி தான் அமுச்சு போகிறானேன்ட்டான். அந்த அளவுக்கு கொரியர்ன்றது அன்றாட ஒரு செய்தி ஆகிட்டு இந்த காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் முகத்தையும் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்ப்போடும் யார்ட்டையும் எல்லோரும் அன்பை பரிமாறுறாங்க. மனிதம் பரிமாறுறது. யார்ட்டையும் ஒரு போகாம போயிட்டு தான் காணும். இது நல்லா வந்துட்டார, இப்படி ஆகிட்டார அப்படிலாம் கிடையாது. இவன் வரணும் நம்மாலையா அப்படின்ற ஒரு எண்ணம் பரிமாற ஒரு நல்ல மீட்டிங் இது மாலை வேலையில். ஏன்னா இப்போல்லாம் மற்றவங்களாம் நல்லா வந்தால் அவன் எப்படியும் வந்துட்டாயா, நல்லா தான் இருந்தான், திடீர்னு வந்துட்டான், அந்த மாதிரியே புறம் பேசுகிற காலம் இது. அந்த நேரத்தில் நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு, நானும் தரணும், நம்மளையும் கூப்பிட்றாரு, நீங்களும் வாங்க ஒன்றா சேர்ந்து ஒன்றா முன்னேறு. வாலி சார் ஒரு வார்த்தை சொல்வார் அடிக்கடி. அவர் பார்க்கும்போதுதான் அந்த வார்த்தை சொல்வார், ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்குவிக்க போயிடுவான். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்கணுமா, நல்லா பண்ணுறேனே, நல்லா இருக்குப்பா, இந்த கொட்டாமல் தட்டி கொடுக்கணும், வாழ்த்தணும். அந்த எண்ணம் வர வர நாட்டில் குறையணும். இங்கே உட்காந்துருக்கவங்களும் சரி, மேடை இருக்கவங்களும் சரி, ஒரு ரெண்டு வார்த்தை நல்லா பேசி இவங்களுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டோமா என்ற எண்ணம் தான் ஒவ்வொருத்தருலையும். இது ஏன் இருக்கிறது போதானா, தேவையா உனக்கு, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க நீ, பிள்ளைங்க வச்சேன் அப்படிலாம் ஒரு டிஸ்கரேஜ்லாம் பண்ணாமல் இது என்னது கவனி ஒருத்த ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறாரு. இது விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா இப்படிலாம் தமிழ்நாட்டில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்கிறவங்க யார்? இது அனுபவப்பட்டவங்க, கேளுங்க அப்படின்ற விஷயம். நல்ல விஷயம்லாம் நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே தட்டி கொடுக்குற எண்ணம் இருக்கக்கூடலாம் பழகணும்னா நம்ம நம்மளாம் சினிமாவில் அதுவும் இந்த சாதிக்கூடிய இந்த ஆரம்பத்துக்கு அவர் வந்து பார்த்தாரு 2-3 நாள் முன்னாடி. பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா அவர் எண்ணம் பூரா நீங்கள் வாங்க, இப்போ நீங்கள் பேசுறீங்கல்ல, இதையே வந்து வாழ்த்துங்க, நல்லா இருக்கண்ட. எனக்கு சிவந்துருந்துச்சு. ஓ, நம்ம பேசுறது அவருக்கு வார்த்தா தெரியுதா, தேடுறாரு. நம்மக்கிட்ட நல்ல வார்த்தை யாரெல்லாம் பேசுகிறாங்க, நல்லவங்களாம் யார் இருக்காங்க, நல்ல அந்த எண்ணம் வேணும். என்றைக்கோ ஒரு நாள் என்கிட்ட வந்து நான் ஒரு ஃபிலிம் சம்பந்தமான விஷயம் கற்றுக்க போகிறேன், செய்ய போகிறேன், அதுக்கு யோசனை சொல்லுங்கன்னு கேட்டப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சு செஞ்சதுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த குணம் தான் அவர் வாழை. நன்றி சொல்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அது மாதிரிலாம் இருக்குதில்லை. இங்கே வந்ததுன்ற சாஸ்திரம் கோடைங்க சார் பாண்டியராஜன் முன்னாடி வந்துட்டார். முன்னாடி வந்தது நான் பின்னாடி போகணுன்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் இவங்ககிட்டலாம் கற்றுக்கணும். ஏன்னா இந்த தலைமுறைக்கு நான் ஒன்றும் வயசான கிடையாது, தலைமுறைக்குன்னு சொல்கிற காரணம் இவங்ககிட்டலாம் தேடுதல் இருக்குது. யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம வளர்க்கணும். நீந்துங்க, சம்பாதிங்க, வளருங்க. ஆனால் நீந்தும் போது யாரையும் கை பிடிச்சி இழுக்காதீங்க, அதான் முக்கியம். இவரை இழுத்து விட்டு நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காம இருந்தால் முன்னுக்கு வரும். நான் இந்த நிகழ்ச்சி வரும்போது என்னை பற்றி பலமாலாம் சொல்லிக்கல. நான் ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவருடைய மகன். எனக்கு பின்பலன்றதுலாம் கிடையாது. ஒன்றே ஒன்று, சினிமா மேலே இருந்த ஆர்வம், அது மேலே இருந்த டெடிக்கேஷன் தான். அது என்ன எங்கெங்கேயோ கூட்டு போயிட்டு இங்கே கொண்டாந்து கொடுத்து. அதனால் டெடிக்கேஷனாக ஒரு வேலை பார்த்தோம்னா
நிச்சயமாக நல்லா வரலாம். இப்போ கொரியர் பற்றி நான் சாதிக்கு பேசும்போது பேசுகிறேன், 3 நாளைக்கு பண்ணி சொன்னேன், எந்த வேலையும் நல்லா யோசிக்குமா, ஒரு 4 தடவை யோசிக்க, உடனே முடிவு எடுக்காது, உடனே பண்ணி நினைக்காது, 4 தடவை யோசிக்க, 5ஆவது தடவை யோசிச்சுட்டே இருக்காதீங்க, வேற ஒருத்தர் பண்ணுவோம். 5ஆவது தடவை நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. அதான் நான் இது நல்லா இருக்கேன், இது பேசிக்கிட்டேன், அதுதான் சாத்தம். இந்த விஷயத்த நீங்கள் பேசிக்கிட்டார்ல, ரொம்ப பிடிச்சது. யோசிச்சுட்டே இருந்தா யோசிச்சுட்டே இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு மற்றவங்க பற்றிலாம் யோசிப்போம். அவன் எப்படி தெரியுமா, இவன் எப்படி தெரியுமா, அது இல்லை. நம்மளை பற்றி நல்லா யோசிப்போம். 4 தடவை இதை செய்யலாமா செய்யக்கூடாது, செய்யலாமா செய்யக்கூடாது, ரொம்ப யோசிப்போம். அதுக்கப்புறம் செயல்படுவோம். சும்மா பேசிட்டே இருந்தால் அது வேலைக்கு வரும். இன்றைக்கி மேடையில் சகோதரி ஜெகன மேடம் வந்துட்டு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க குரல் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும், அவங்க பேசுவாங்களா அதெல்லாம் என்ன. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. நான் ஏறும்போது கொஞ்சம் தடுமாட்டமாக படியேறேன், எனக்கும் தெரியாது. டக்குன்னு சார் நீங்கள் சூப்பு சாப்பிடுங்க சார், சூப்பு சாப்பிடுங்களா, என்னோட காதல் வாழ்நாள் பேசாமல் இருந்தேன். மறுபடியும் அதே கவனிச்சாங்க, கொஞ்சம் ரொம்ப சாப்பிடாதீங்க, 2 தடவை சாப்பிடுங்க வாரத்துக்கு, கொஞ்சம் தம்பாக இருப்பீங்க. இந்த சொல்கிற சகோதரி வேணும். இதுதான் வாழ்க்கை. தடுமாறும் போது தாங்கி நிற்கணும், அதான் அன்பு நட்பு. அப்புறம் எந்த வந்தார் பண்ணுறேன் பிடிக்கும், அவங்க நல்லா பாடுவாங்க, காமெடி பண்ணுவேன், அதோட போல கவனிக்கணும். நிகழ்ச்சியில் கொரியர் ஆரம்பிக்கிறதா என்னென்ன கஷ்டம். நான் ராசிபுரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். போனால் பார்த்தா எல்லாம் வந்தாங்க, லைன் கிளப் எல்லாம். அதில் ஒருத்தர் ஒரு நெய்க்காருங்க, ராசிபுரம்னா நெய் தான் ஃபேமஸ்ஸு. என்னங்க நெய் எப்படி செய்றீங்க, எல்லா ஊர்லேயும் ஆடுக்குதுங்க, அது என்ன நெய் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டுருந்தேன். இல்லைங்க நம்ம நெய் பிரமாதம் அப்படின்னு பேசுறது. நான் உடனே ஆச்சரியம் சொல்லி எவ்வளோ போடுறா நெய் வேண்டாம் அப்படின்னேன். காசு கொடுத்தா அவன் வாங்கினான், அவ்வளோதான். மறுநாள் சாயங்காலம் 3 மணிக்கு எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது என் ஒய்ஃப் எனக்கு நெய் போடுறாங்க. நான் கூட நினச்சேன் நேற்று ராஜ்புரத்தில் நெய் வாங்கினேன், அதான் எப்படின்னா நேற்று நான் பார்த்தா நீ இதை போடுறேன்னா, நீங்கள் தானே அங்கே கொரியரில் அனுப்பிச்சிங்கண்ணா. நான் வரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு நான் ஆசைப்பட்ட நெய் வந்துடுச்சு, அதான் கொரியர். நீங்கள் நினைச்சதை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குற விஞ்ஞான யுகம். இதில் வந்து அது இல்லை இது தேடி பார்த்தா சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு கனவு. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் எங்கே டிக்கெட் கொடுப்பாங்க, யாரை கூட்டுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கே டெலிகேட் வாசலாம். இப்போ பார்த்தா எல்லாம் நெட்டில் வருது. ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம படம் அனுப்பணும்னா கொரியரில் தான் அனுப்பணும். அது போய் சேர்ந்துதான்றதுக்கு எப்படி அனுப்பணும், எங்கே அனுப்பணும், இதை கேட்டுக்கணும். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த காலம் போகும். இப்போ அப்படி இல்லை. இந்த ஃபெஸ்டிவலு இது அனுப்பட்டா பட்டனில் தட்டி கொரியர் காமிச்சா நம்ம போயிட்டு ஜப்பானு சைனாவுக்குலாம் நம்ம படம் 21 நாளில் போயிடுச்சு. ஒரு 180 ரூபாய்க்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சா ஒரு CD போயிடுது. உடனே அனுப்புகிறேன், இன்னும் இல்லை உங்கள் படம் வந்துச்சு, அதில் இந்த மிஸ்டேக் இருக்குது, இதை மாற்றி அனுப்பிக்கிட்டான். அந்த விஞ்ஞானம் அது கூட சேர்த்து வாங்கணும். எல்லாத்தையும் மற்றெல்லாம் சொல்கிற கூட்டம் சொல்லிகிட்டே இருக்கோம். பிறகு போய் ஜெயிக்க முடியாதவங்க, கவனிக்க முடியாதவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, போய் தோற்று போவோம், பரவாயில்ல. எப்படி தோற்று போகிறோம் தெரியுது இல்லை, அதுக்கு கவனிப்போம். இந்த நிகழ்ச்சி மூலிமா இது ஒரு புது வியாபாரம். வார்த்தைனா சார் நீங்கள் காசே வேணாம் அதுக்கு, சரிண்ணா அதை அப்படியே யோசிக்க வேணாம், காசே வேணாப்பா, சரி நம்ம மெம்பர் இல்லாமல் ஏன் வேணாம், எதுக்கு வேணாம் யோசிச்சு கேளுங்க. அதுக்கு ஒருத்தர் ஆரம்பிட்டோம். வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. தெரிஞ்ச தொழில் செய்யும் போது டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கிறது 4 நாள் தான், செயல் 5வது நாள். நான் கமர்ஷியல் படம் எடுத்திருக்கேன்,
நடிச்சிருக்கேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா எடுக்கிறேன், யாருக்கா தெரியுமா தெரியாது. இப்போ இங்கே பேசும்போது வக்கீல் சார் டாக்டர் டக்குன்னு டாக்டர் பாண்டியராஜன் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு. நான் உண்மையிலேயே டாக்டர், ஊசி போகிற டாக்டர் இல்லை, நான் டாக்டர் பண்ணியிருக்கேன். நான் சினிமா பற்றி தமிழ் திரைப்பட கலைஞர்கள் சினிமா பங்களிப்புன்னு ஒரு டாபிக் எழுதி நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். சொல்லும் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்குது, உண்மை. அதனால் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக ஒர்க் பண்ணுறேன். மற்றவங்களுக்கு பாடம், ஏன்னா இது நினைக்கும் போது காமெடியாக இருந்தது, எனக்கே காமெடியாக இருந்தது. அப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், இவர் போய் பேராசிரியர் தான் எனக்கு இந்த உலகம் அப்படியே இருக்கும். ஆனால் மெனக்கெட்டு படித்து எல்லாம் பண்ணி வரும்போது ஒரு கல்லூரியில் பேராசிரியர் நடக்கும். அது ஒரு ஃபிலிம் மேக்கிங் வேறு, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் வேறு, டாக்குமெண்ட்ரி வேறு. அதில் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி வைப்பேன்னு எனக்கு ஒரு ஆசை. தஞ்சாவூரில் ஒரு லைன் கிளப் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் ஒரு பானையில் 20 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் சிம்மாடு இல்லாமல் பானையை தள்ள வச்சுக்கிட்டு எந்த பிடிமானமும் இல்லாமல் ஒரு 62 வயசு ஆள் டான்ஸ் ஆனார். அது பானையை தள்ளி வச்சு மூத்த போகுதுன்னு அந்த பானையில் தண்ணியை கொஞ்சம் தொட்டு வச்சாரு, டான்ஸ் ஆனார். இது மறந்துட்டேன். நைட் டைம் ரூமில் பார்த்தா அவர் ரூமுக்கு வந்தார். சார் எப்படி ஓட்டுறீங்க? எனக்கு தெரியாதுங்க, சின்ன வயசுலேருந்து அப்படி பண்ணுறேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 4 ஸ்கூல் படிச்சிருக்கேன், படிக்கல. ஏங்க நான் என்ன சொல்கிறது, பானை கேட்காதுங்க, பானை சொல்கிறது தான் நான் கேட்பேங்க. நல்லா இருக்குது, இது எதாவது படத்தில் வைப்போம் அப்படின்னா. சரி படத்தில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து டாக்குமெண்ட்ரி மண்ணும் தண்ணீரும் சேர்ந்தது தான் நம்ம கலாச்சாரம். அதை வச்சு ஆரம்பிச்சு மண் பானை செய்கிறது தமிழ் தான் கில்லாடி. அந்த பானையை சுற்றி வர்றது இப்போ அந்த கல்ச்சரே போயிடுது, பட்டன் பட்டம் சுற்றுது, சுற்ற வச்ச அதுதான் பொங்கல் பானை, அரசாணி பானை, இல்லை பானையெல்லாம் இதில் செய்கிறாங்க. பானையினுடைய பயன்பாடு எப்படி செய்கிறாங்க பார்த்து. அதுதான் கல் பானை கட்டுறாங்க, கடாரம் கட்டுறாங்க, அரிசி பானை, அடுக்கு பானை, பானையெல்லாம் கட்டி வந்து இந்த பானையில் தான் மனுஷன் கடைசியில் போகும்போது கொல்லி சட்டி எடுத்து போயிட்டு அந்த கொல்லியை ஓட்டி தான் மனுஷன் அமைக்கிறான். பனிக்குடம் உழைத்து வரும் மனிதனை மண்குடம் உழைத்து தான் இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு எழுதணும். இதை டாக்குமெண்ட்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தையும் டாக்குமெண்ட்டாக எடுத்தேன். எடுத்து அதை போது அந்த டாக்குமெண்ட் ஷூட் பண்ணும்போது நாளைக்கு ஷூட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு மேனேஜர் எனக்கு வந்து, சார் நாளைக்கு உங்கள் ஷூட்டிங் இன்றைக்கி வாங்கினாரு, எனக்கு டாக்குமெண்ட் இருக்குங்க. ஏங்க நான் உங்களுக்கு 5 நாள் ஷூட்டிங்க, 5 நாளைக்கு நான் பணம் கொடுக்குறேன், பணம் கொடுத்தேன் போங்கண்ணா. இல்லை நான் டாக்குமெண்ட் முக்கியமாக இருக்கேன். ஆனால் நீங்கள் இல்லை நான் டாக்குமெண்ட் எடுக்க மாட்டேன். அவர் தராரு. அவர் என் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, நான் 130 என்னையா இது அவன் தலை போட்டு பணம் எடுக்க போகிறேன் டாக்குமெண்ட்டு. நான் இப்போ பணம் தரேன்றேன், கரெக்டாக கொண்டாந்துருக்கேன், காசு கொடுத்து ஆக மாட்டான். அந்த ஆள் கொண்டு போய் டாக்குமெண்ட் போடணும். அவங்க பாரு இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிட்டான். அந்த படம் மண் பானைன்ற பேரில் நான் எல்லாத்துக்கும் அமைச்ச வச்சிடலாம். இங்கெல்லாம் ஒன்றும் மரியாதை இல்லை. அமெரிக்காவில் ஹைபர்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டாக்குமெண்ட்ரி டைரக்டர்ஸ்னு அவார்டு கொடுக்குறோம். 4 டைரக்டர் உலகத்துக்கு. நம்பர் 1 அமெரிக்கன், நம்பர் 2 பாண்டியராஜன், கொடுக்குறோம். அதுக்கு எல்லா டெலிவிஷனும் வராங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குறேன். நான் எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே ப்ரொடக்ஷன் பண்ணி வந்தப்பில் இந்திய அசிஸ்டன்ட் பேட்டி கொடுக்குறேன். என்ன விஷயம் சார், அன்றைக்கி ஒரு மண்பானை எடுத்ததில் டாக்குமெண்ட்ரி அதுக்கு அவார்டு கிடச்சிருக்கேன். சார் விடாமுயற்சியா அதே கிடச்சிதுண்ணா. எந்த வாய் வீண் முயற்சின்னு சொல்லிச்சோ அதே வாய் விடாமுயற்சி சொல்லிச்சு. அதான் வாழ்க்கை. இது நான் திமிர்லையோ எனத்தையும் சொல்ல, ஆர்வம் மிக்க ஆட்கள் துடிக்கிறீங்க ஏதாவது பண்ணணுன்னு, யாரையும் கெடுக்க நினைக்கல, துடிக்கிறீங்க நீங்கள் வளர்கிறதுக்கு.
என்ன குத்து என்ன தடங்கள் வந்தாலும் உங்கள் முயற்சி எடுத்து போயிட்டே இருக்க. நல்லது நினச்சா நல்லது நினைக்கலாம். வெற்றி நிச்சயம். ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட் மீ சாதிக் சார். ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் வி கோ டீம் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் மேலும் மேலும் வளரணும்னு நான் இறைவனை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். அற்புதமான இந்த துவக்க விழா ரொம்ப இனிமையாக நடந்தது. இதே போல் இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததோ அது மாதிரி அவங்களோட பிஸ்னஸும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். குரியர் அப்படின்றது வந்து எந்த வகையில் நம்மளுக்கு முக்கியம்னா, இங்கே நம்ம ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணி வச்சிடுறோம். அது கஸ்டமரை ரீச் பண்ணலன்னா மறுபடியும் நம்ம தயார் பண்ணுவோமா? மாட்டோம். ஸோ அந்த டெவலப்மெண்ட் திருப்பி வர்றதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கேயும் ஒரு உயிர் காக்கிற ஒரு மருந்து இருக்கு, அது வேற இடத்துல போய் கரெக்ட் டைம்ல போய் சேரணும் அப்படின்னா அந்த உயிரை காக்கிறதுக்கு இந்த குரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேரியஸ் விதங்கள்ல இந்த குரியர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த குரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது வெறும் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் இல்லை, செய்திக்கு நிறைய விஷயங்களுக்கு ஒரு டைம்ல ரீச் பண்றதுக்குன்னு என்னென்னமோ விஷயங்களுக்கு குரியர் தேவை. இது ஒரு அற்புதமான பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை இவங்க பண்றாங்கன்னா அது மக்கள் சேவை அப்படிங்கிறது முதல்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா தோணுது. அண்ட் ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட். வி ஷுட் ராக்கெட் நம்பர் 1 குரியர் பிஸ்னஸா வரணும் இந்தியாவில் அண்ட் இந்த வேர்ல்ட்ல. ஐ எம் ப்ரேயிங் ஃபார் தெம் பிகாஸ் ரஹ்மான் சார் அந்த பேருக்காகவே அவர் என்னோட பிரதர்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நான் ரஹ்மான் பேசுவேன்னா உடனே நான் வந்து அந்த மரியாதை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கலந்து வரும். பிகாஸ் நிறைய பேர் ரஹ்மான் பேர் வச்சுக்கல. ஸோ அதனால அவர் எப்பவுமே ஒரு பிரதராக ஃபீல் பண்ணுவேன். கூப்பிட்டப்போ மேடம் உங்களுக்கு ஏதாவது இதில் செய்யணுமா நீங்கள் வரீங்க, என்ன சார் இப்படிலாம் கேட்டுட்டீங்க அப்படின்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுக்கும் சாதிக் சாருக்கும் எல்லாருக்கும் இந்த பிஸ்னஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சீஃப் கெஸ்டா வந்திருக்கிற பெரிய உள்ளம் படைத்த அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோட வாழ்த்து நான் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சாதிக் தம்பி கிட்ட ஒரு 10 வருஷமாவே தெரியும். ஆக்சுவலா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய பிரச்சனை இருக்கு. அதுலயும் குறிப்பாக வந்து மலையகத்துல இருந்து வந்து தொப்புள் குடை உருவோடு இருந்து ஒரு இலங்கையில இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்து தொழில் தொடங்க வராருன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய கனவோடு பெரிய விஷயங்கள் இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் அவர்கள் தொழில் முதலீடுகளை தொடங்குவதற்காக புறப்படுகிற இடங்கள் பாத்தீங்கன்னா லண்டனுக்கு போவாங்க, சுவிட்சர்லாந்து போவாங்க, ஆஸ்திரேலியா போவாங்க, இன்னும் பிற நாடுகளுக்கு தான் போவாங்க. தமிழ்நாட்டை தேடி வருவது ரொம்ப ரேர். ஆனா இந்த தம்பி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காருன்னா அங்கெல்லாம் பணம் கிடைக்கும், அங்கெல்லாம் பெரிய வசதிகள் கிடைக்கும், இங்க மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அதை இங்க செய்யலாம். அந்த நம்பிக்கையோடு கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு அறிமுகமாகி ஒரு சிக்கலோடு வந்தார். இப்போது பல பேருக்கு அவர் வாழ்க்கை கொடுக்கிற இடத்துல அவர் மாறி இருக்கிறாருன்னு நான் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல வந்து இங்க வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் யார் வந்தாலும் அவர்களை வாழ வைக்கும். அவர்கள் பலரை வாழ வைக்கிற ஆட்களாக மாற்றும். அது சாதிக் மூலமாக சாதித்திருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல கரவொலி எழுப்பலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரையுமே அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட மாட்டார். சாதிக்கிறோமோ மைண்டுக்குள்ள ரொம்ப மைனூட்டா வச்சிருப்பாரு. நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் அவர் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஐயா எனக்கு ஒரு ஆலோசனை வேணும்னு சொல்லி அவர் போய் சந்தித்து அந்த நினைவுகளை அப்படியே நினைவாக வைத்திருந்து அவர் கொடுத்த ஆலோசனைப்படி பல விஷயங்கள் செய்தாலும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போ ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. இது சினிமா நிறுவனம் இல்ல, இது வந்து விகோ கொரியர் தூதஞ்சல். இங்க இருந்து நீங்க உலக நாடுகள் எங்க வேணாலும் எதை வேணாலும் அனுப்பலாம், அங்கிருந்து எதை வேணாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு நிறுவனத்தை தொடங்கும் போது கூட எனக்கு முதலில் ஆலோசனை கொடுத்தவர் என்னுடைய தொழில் முதலீடு அல்லது நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ எனக்கு நீங்க செய்வதற்கு அத்தனை விஷயங்களையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஊக்கப்படுத்திய நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் பாண்டியராஜன் அவர்களை நினைவோடு வைத்திருந்து இன்றைக்கு அவரை கூப்பிட்டு
நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும், எனக்காக வந்து நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு அழைக்கும் போது எந்த மறுபேச்சும் பேசாமல் இவ்வளவு நேரமா நான் வந்த உடனே முதல் கெஸ்டா வந்தவர். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் வந்த உடனே கடகடன்னு முடிச்சிட்டு அவசர அவசரமா கிளம்பணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தம்பியினுடைய அன்பையும் ஆழத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த தொழிலை வாழ்த்துவதற்காக, மனதார வாழ்த்துவதற்காக இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அதற்காக அவருக்கு நான் ரொம்ப பெரிய பாராட்டு மட்டும் இல்லைங்க, நல்ல கரவொலி எழுப்பி அவரை நம்ம வாழ்த்த வேண்டிய கடமையில இருக்கிறோம். இவர் மூலமாக எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்து ரசிச்சிருக்கிறோம், இன்னும் ரசித்துக் கொண்டே இருக்கிறோம். இவர்கள் எடுத்த திரைப்படங்கள், அதன் மூலமா சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கும் எவர் கிரீனா இருக்கு. அதை மறுக்க முடியுமா? யாரும் மறுக்கவே முடியாது. அதே போலதான் இந்த இடத்திலும் அவர் வந்து வாழ்த்துகிற அந்த வாழ்த்து மூலமாக இந்த வீகோ கொரியர் உலகம் முழுக்க பரவி இங்க தமிழ்நாட்டிலிருந்து பல பேருக்கு வாழ்க்கை கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த தொழில் நிறுவனம் இன்றைக்கு ஏதோ சின்ன அரங்கத்துக்குள்ள ஒரு 100 பேருக்குள்ள இந்த தொடக்க விழா இருந்தாலும் பல 100 பேர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிற அமைப்பாக, நிறுவனமாக வளர்ந்து பெரிய அளவுக்கு இது வந்து உயரணும் என்று நான் வாழ்த்துவது மட்டும் இல்லாமல் என்னை விட பெரியவர்கள் வாழ்த்துவதற்கு வந்திருக்காங்க. அதோடு சேர்ந்து இங்க வந்து ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சகோதரி வந்து எந்த நம்பிக்கையில் நீ எதனா பண்ணு, நான் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய முயற்சியை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த அளவுக்கு வந்து, ஏன்னா இது காசு போட்டுட்டு எடுக்கிற தொழில், காசு போட்டாதான் உங்களுக்கு தெரியும். உலக நாடுகள் முழுக்க வந்து நம்மை நம்பி, அதாவது இந்த வீகோ கொரியரை நம்பி நீங்க வந்து ஒரு பொருளை கொடுக்கணும்னா முதல்ல இவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கல அந்த தொழில நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னுடைய நண்பர் குமரப்பா பேசும்போது சொன்னார், இந்த நிறுவனத்துடைய சிஇஓ சொன்னாரு, இது வந்து காசே முதலீடே இல்லாத ஒரு தொழில்னாரு. உண்மைதான். ஆனால் உங்கள் முதலீடு என்பது எது தெரியுமா? உங்களுடைய நாணயம், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நம்பிக்கை. இது மக்களுக்கு பிடிச்சாதான் இந்த நிறுவனத்துல வந்து கொண்டு வந்து பொருளை கொடுப்பாங்க. உண்மைதானே? ஆமா தானங்க? இப்ப நான் மட்டும் பேசினா போதாதுங்க, நான் திருப்பி கேட்டா எனக்கு சொன்னீங்கன்னா தான் இந்த நிறுவனத்தை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப நிறைய பேர் இங்க நீங்க வந்து இந்த நிறுவனத்துல உங்களை இணைத்துக் கொள்வதற்காக நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஏன்னா எல்லாருமே உங்க மீது நம்பிக்கை வைத்தாதான் இந்த நிறுவனம் வளரும். இது ஒன் மேன் ஷோ கிடையாது, ஒன் மேன் ஆர்மி கிடையாது. நீங்க எல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த நிறுவனம் வளரும். இன்னைக்கு இது சிறிய தொடக்கமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஆலமரமாக வந்து, ஏன்னா நீங்க மூங்கில் மரத்தை பத்தி மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் வந்து கடந்து போகணும்னு நினைக்கிறேன். மூங்கில் மரத்தை அந்த விளைவிக்கிற விவசாயிகிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், உண்மையிலேயே விவசாயம் செய்கிற அந்த மூங்கில் விவசாயிகளுக்கு அவங்க மூங்கிலை நட்டுவிட்டால் அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த விதத்திலும் அது உடனே பலன் கொடுக்காதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதை விட பக்கத்துல வேற ஏதாவது நீங்க பயிர் வச்சாங்கன்னா அது கடகடன்னு வளர்ந்துடும். ஆனால் மூங்கிலை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே மிக நுட்பமான விஷயம் என்னன்னா, அவரோட வேர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கீழே போய் நல்லா ஸ்ட்ராங்கா வந்த பிறகு தோப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் அதை நீங்க அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நிறுவனம் கிளைகள் பரப்பி நம்பிக்கை பெற்ற பிறகு உலகம் முழுக்க பெரிய லெவல்ல போகும் அப்படின்னு நான் நம்புறேன், வாழ்த்துறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். இதில் இணைந்து பணியாற்ற விரும்புகிற அன்பு நண்பர்களுக்கு, நீங்க இந்த நிறுவனத்தை தூக்கிட்டு போற ஆட்கள், உங்களை அவர் கொண்டு போவார், நீங்க போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இதன் மூலமாக பல்வேறு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். ஏன்னா அவர் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதே என்ன நோக்கத்துல வந்தார் தெரியுமா? ஆக்சுவலா வரும்போது அவர் வந்து சினிமாக்குள்ள தான் வரணும்னு வந்தார். சினிமாக்குள்ள வரணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், படங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாரு. ஆனால் அதற்கெல்லாம் முதலீடு இல்ல, காசு இல்ல. அப்ப அந்த காசை வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வர முடியும்? தன் உழைப்புல இருந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக யாருக்கையும் சம்பளமே நான் வாங்க மாட்டேன், நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு வரைக்கும் பல பேரை உயர்த்தி இருக்கிறார். நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய அவமானப்பட்டிருக்காரு, நிறைய தோல்விகள் இருக்கு, நிறைய நஷ்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் வந்து நிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயங்க. அதை சாதித்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கூடவே வந்து ராஜா தம்பி அவர் வந்து உறுதுணையாக கூட நிற்கிறார். அதோட என்னோட நண்பர் குமரப்பா, இவங்க எல்லாமே. குமரப்பாவை பத்தி சொல்லணும்னா பல நிறுவனங்களுக்கு அவர் வந்து அவரால் வளர்ந்த நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனம் இருக்கு, ஏகப்பட்ட நிறுவனங்கள் பேர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கெல்லாம் அவரால் வளர்ந்த நிறுவனங்கள், அதெல்லாம் விட்டுட்டு இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்காருன்னா அதை விட சிறப்பாக இந்த நிறுவனத்தை உயர்த்துவார்னு சொல்லி அவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த விழாவுக்கு என்னை அழைத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைப்படுத்த சாதிக் அந்த குடும்பத்தார் அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. பெருகட்டும்.
வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், இந்த நிகழ்வை அலங்கரிக்க வந்திருக்கும் இயக்குனர், நடிகர் பாண்டியராஜன் சார் அவர்கள். ஸோ தவறு நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சேன். அது எப்படி ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா எனக்கு சினிமா தான் எல்லாமே இல்லையா. இன்னைக்கு பத்திரிகையாளர் வந்திருக்காங்க, அவங்கள நான் சினிமா இதுல சந்திக்க வேண்டியது இன்னைக்கு ஒரு தொழில சந்திக்கிறேன். ஸோ அதனால பாண்டியராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி என்னுடைய அழைப்பை வந்ததுக்கு. அடுத்து நீங்க இந்த அட்வொகேட் ஜெனரல் ஹாஜத் சார், அது எனக்கு என்னன்னா இந்த தமிழ்நாடு கொஞ்சம் புதுசு, இப்பதான் அறிமுகம் ஆகிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதுக்கப்புறம் ராஜா ஐயர் சார், அவருடைய அன்பு எனக்கு அவர் ஆரம்பத்திலிருந்து சில விஷயங்கள் அவர் பார்த்தாலே நம்ம கொஞ்சம் பயமா இருக்கும், ஏதாவது திட்டுவாரா. ஏன்னா ஸ்ரீலங்கா நிறைய இந்த குண்டகமடா கேட்டுருவாரு, நம்ம என்னடா நீ எப்படி வந்த, விசாலதான் வந்தியா, உண்மையிலேயே நீ எப்படி இருக்கன்னும் போது போகும்போது நமக்கு கொஞ்சம் பக்கன்னு இருக்கும். சரி ஏதோ சார் நான் உண்மையிலே லீகல் ஆஃபீஸர் இருக்கேன், பிரச்சனை கிடையாது சார், நன்றி. அப்புறம் ரெகானா மேடம், என்னன்னா நமக்கு பெர்மான் சார் நம்ம பார்த்துருக்கோம், அப்புறம் டிவி சாரை நமக்கு பார்த்துருக்கோம், அவருடைய இசைகள் கேட்டிருக்கோம். அந்த குடும்பத்துல நம்ம ஒருத்தரை சந்திக்கிறது பார்க்கறதுன்றது எனக்கு என்ன மாதிரியானவங்களுக்கு இது ஒரு வரம் இல்லையா. நம்ம இலங்கையில பார்த்தீங்கன்னா சினிமா துறைகள் கிடையாது, அதுல இருந்தால் அந்த அளவுக்கான வளர்ச்சிகள் கிடையாது. இலங்கையில டெக்னாலஜி அந்த அளவுக்கு இல்லை. இன்னமும் அதுக்கான போராட்டங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் வாய்ப்பு கிடைக்காதா, தமிழ் சினிமா ஏத்துக்க மாட்டாங்க, என்ன எல்லாமே ஏமாத்திருக்கீங்க நிறைய பேர், அது வேற விஷயம். ஸோ வாய்ப்பு தரேன், அதை பண்றேன்னு சொல்லி, அதனால அவங்க இதுக்கு வந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பஸ்மிதா மேடம், ஸோ இவங்களுடைய நடிப்பா இருக்கலாம், அவங்களுடைய திறமைகளை நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். ஸோ நான் அவங்களை இங்க சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்ப தாண்டி கொஞ்சம் பேருக்கு நன்றி சொல்லணும், போரடிக்க நினைக்கிறேன். ஸோ இதுல ரஹ்மான் என்ற என்னுடைய உயிரானவர், அவருக்கு இந்த இடத்துல நன்றிகள். அப்புறம் காஜா மொய்தீன், அவர் பார்க்கும்போது காசு கேட்பாரா அப்படின்ற மாதிரி இருக்கும், எப்படா கால் பண்ணுவார் காசு கேட்டே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகள். நான் என்னதான் தியேட்டர் பண்ணாலும் பொறுத்துக்கிறாரு, எதையும் தாங்கும் இதையும் அவரு. ஸோ அவருடைய உதவிகள் தென்னை மாதிரியான இளைஞர்களுக்கு தேவை, அவங்க வழி நடத்தணும். தென்னை மாதிரியானவங்களுக்கு நன்றி. ஸோ என்னுடைய மனைவி நிஷா, ஸோ அவங்க என்ன ஏற்றுக்கிட்டதுன்றது மிகப்பெரிய விஷயம் இல்லையா. நமக்கு அங்கீகாரம் கிடைக்காது இங்கே. ஸோ யார் எவருன்னு கூட தெரியாது, ஒருத்தன் வரான் தெலுங்கையிலேருந்து கல்யாணம் கட்டிக்கணும் என்றான், அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது, உறவுகள் யாருன்னு கூட தெரியாது. அவங்க நம்பி அவங்களுடைய கொடுத்த அவனுடைய அம்மாக்கும் அவனுடைய உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகள். இப்போ கிட்டத்தட்ட சொல்லாம தெரியல, இந்தியாவிலிருந்து சட்டபூர்வமாக இலங்கைக்கு ஏற்றப்பட்டேன். அங்கிருந்து திருப்பி ஒரு வாரத்துல அதெல்லாமே உடைச்சி தடைகளை தாண்டி வந்திருக்கேன். ஸோ எங்கேயுமே தமிழ் என்றாலே பிரச்சனை தான். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு.
ஸோ அதனால இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குமரப்பா சார்லேருந்து எங்களுடைய கரீம்பாயிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கும் முபாரக் பாய் வந்திருக்காரு. இந்த 1-to-1 டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி அஹமத் பாயிலிருந்து என்னுடைய ஆடிட்டர் எப்போ தப்பு பண்ணினாலும் இல்லைப்பா இது இதாக இருக்குது இதை பார்த்துக்க அப்படின்னு கூடிய கார்த்திக் அவங்களுக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸ் ஓனர் பில்டிங் ஓனர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிட்டு இங்கே வருகை தந்த எல்லாருக்கும் குட்டி சுட்டியிலிருந்து அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. டாக்டர் ஆர் பாண்டியராஜன் இவரை பற்றி சொல்லணும்னா இவருடைய படங்கள் அதிலே குறிப்பாக இவருடைய வெடிகள் பல விதமான கருத்துக்களையும் பயமும் ஆச்சரியம் எல்லாத்தையுமே பிரதிபலிக்கும் மாதிரி ஒரு சிறந்த நடிகர், டைரக்டர், ரைட்டர். அதை தாண்டி இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மேடம் ரெகானா, இவங்க இட்ஸ் நாட் ஓன்லி பிளேபேக் சிங்கர், கம்போசர், ப்ரொடியூசர். அவருடைய வாரிசுகளும் இந்த சினிமா துறையில் என்னை போல வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் ரசித்து கேட்குற அவங்களுடைய பாடல்கள், மியூசிக், அவருடைய வழித்தோன்றல்கள் இந்த கலைத்துறைக்கு அர்ப்பணிப்பு செய்து வருவதெல்லாம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே they are successful people, that is in the field, respective field. And success is a process, is not an end. Success என்னைக்குமே flows like a water through road of rocks. ஸோ அதை அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த துறையில் சாதிக்கிறதுக்காக எவ்வளவு கடந்து வந்திருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதை வச்சு நான் பார்க்குற போது இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நான் அங்கிருந்து பார்க்க முடியல. ஆனாலும் கேட்குற போது தி எஃபர்ட்ஸ், த வே இன் விச் த ப்ரொஜெக்ஷன் வாஸ் டன், அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இது ஒரு சாதாரணமான முறையில் இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிராண்ட் லான்ச்சில் போட்டால் கூட இதில் எல்லாரும் இன்டகிரேட்டட் ஆக்டிவிட்டி ஒருத்தர் சேர்ந்தாருன்னா ஒரே கருத்தில் அச்சீவ் பண்ணணும்னு அந்த பாசிட்டிவ் ட்ராக்கோட நடந்தால் தான் சாதிக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே கருத்தில் இருக்கணும்னா ஒரு ப்ராப்ளம் என்னைக்குமே இருக்கு. இப்போ திருவாளர் சாதிக்கு பற்றி சொன்னாங்க. ஸோ அவருடைய எண்ணங்கள் இங்கே சென்னை வருகின்ற போது சினிமா துறையில் ஈடுபட வேண்டிய எண்ணம், அதை தொடர்ந்து அவர் டைவர்ஷன் ஆகி இந்த துறையிலேயே இருக்கார், இந்த லாஜிஸ்டிக் ஃபீல்டில் வந்திருக்கார். ஸோ என்னைக்குமே அவர் மனசில் இதுதான் ஓடின்னு நினைக்கிற அந்த ப்ராப்ளம் நினைக்கிற போது வின்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஆன் த சைட் ஆஃப் பெஸ்ட் நேவிகேட்டர். ஸோ புயலோ காற்றோ மழையோ எதாக இருந்தாலும் சரி, கடலில் பிரயாணம் பண்ணுற போது திறமை வாய்ந்த மாலுமியாக இருந்தால் செயலில் நாங்கள் வேண்டுங்கிறதுல சாதிக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற கூட்டத்தையும் இது முன்னால் பேசின என்னுடைய நண்பர் முன்னால் பேசி இருக்கிறவர் சொல்ல கேட்குற போது இவர் ஒரு சாதனையாளராக வரும். இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, லாஜிஸ்டிக் கம்பெனி பெரிய அளவில் உயரணும் நான் விரும்புகிறேன், நம்புகிறேன், கட்டாயம் நடக்க நினைக்கிறேன். மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிளீஸ். எங்கள் நிறுவனம் ஒரு ஒருங்கிணைந்த முன்னேற்றம் அடைய இன்று வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் திரு கலைமாமணி பாண்டியராஜன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ஆஜா நசுருதீன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்களின் அன்பு அண்ணன், எங்களின் வழிகாட்டி அண்ணன்
ராஜா என்பவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். என்னுடைய சகோதரியாக வந்திருக்கும் ஏஆர் ரஹனா மேடம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மஸ்காரா பாட்டால் இந்த தமிழ்நாட்டை கட்டி போட்டிருக்கும் அஸ்மிகா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பத்திரிகையில் அனல் பறக்கும் நீதியால் என்றும் நெஞ்ச நிமிர்த்தி குரல் கொடுக்கும் அண்ணன் கோடாங்கி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி சிறப்படைய எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். அதற்கு முன்னாக ஒரு சின்ன கவிதையோடு என் உரையை முடிக்கின்றேன். வானம் அளக்கும் காலம் உனக்கு, வண்ணம் தீட்டும் வானவில்லோ ஓய்வில் இருக்கு. உன் எண்ணங்களை வண்ணமாக்கு, அதை அண்ணாந்து பார்க்கும் சின்னமாக்கு. இளமை என்பது மின்னல் போல, அது இயங்கும் போதே மின்சாரமாக்கு. இளமை என்பது மேகம் போல, அது இயங்கும் போதே மழைநீராக்கு. இருளில் மறையும் விழியின் ஒளி, உன் இதயத்தில் இருக்கும் பகையை அழி. விழுந்த பிறகுதான் நீர்வீழ்ச்சி எழுது, தடைகளை தாண்டும் நதியாகு. இருண்ட பிறகுதான் நிலவும் அழகு, இருண்ட வானுக்கு மதியாகு. நன்றி. இதெல்லாம் கூகுளில் கிடைக்கிற டேட்டா தான். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் ரியல் டேட்டா தான். இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 மடங்கு கூட அதிகப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. என்னன்னா இ-காமர்ஸ் வந்து இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் டிமாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டோமேட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்ஸ்டைலுடைய குரோத் என்னன்னு தெரியும். இது எல்லாம் இங்கிருந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழ்நாடு இந்த இதில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கிறதுக்கு கார்கோ இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக வளர போகுதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கோம். இப்போ வீகோக்கு வருவோம். வீகோவை பற்றி இன்ட்ரோடக்ஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. சொல்லும் போது இது ஒரு 3 வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணி அதில் வந்து ட்ரையல் பண்ணி இது எப்படி ஃப்ரெஞ்சைஸ் கொண்டு போகலாம் இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஃப்ரெஞ்சைசி மாடல் வந்து நாங்கள் எல்லா ஊர்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். உங்களுடைய குறைந்த முதல் 50,000 ரூபாயில் இந்த ஃப்ரெஞ்சைஸியை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கு பேசிக்காக எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இருக்க வேண்டியது ஒன்லி 200 ஸ்கொயர் ஃபீட் இடம் மட்டும்தான். போர்டு கொடுத்துருவோம், சாஃப்ட்வேர் கொடுத்துருவோம், ட்ரைனிங் கொடுத்துருவோம். எந்த கண்ட்ரிக்கு எங்கே அனுப்பணும், எப்படி அனுப்பணும், என்ன டேக்ஸு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவோம். பேக்கிங் எப்படி பண்ணுறது முதல்கொண்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி டயர் 1, டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஸ்டம் வச்சுருக்கோம். அந்த சிஸ்டத்துலேயும் நாங்கள் உள்ள எல்லாத்தையும் கொண்டு பார்க்குறோம். இதெல்லாம் பர்சனலாக பேசும்போது ஃப்ரெஞ்சைசிஸ் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்றோம். இதனால பெஸ்ட் பிஸ்னஸ் வித்தவுட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் 50,000 ரூபா டு 2.5 லேக் வரைக்கும் நாங்கள் வந்து டயர் 1, டயர் 2 வச்சுருக்கோம். இதில் பிஸ்னஸ் வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மெட்ரோஸில் எல்லாத்துலேயுமே ஒரு நாளைக்கு வந்து 150 to 200 கிலோ டார்கெட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து 2 டயர் சிட்டிஸில் வந்து 100 to 150. அதுக்கப்புறம் டயர் 3லேயும் வந்து அதே 100, 150 தான். இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம சிஸ்டம் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட். ஒரு 100 கார் விற்றுச்சுன்னா சென்னையில் வந்து முதல்ல வந்து 6 கார் விற்கும், வெளியில் வந்து 4 கார் விற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் 4 கார் விற்குது, வெளியில் 6 கார் விற்குது. ஆஃப்டர் கோவிட் என்னன்னா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது இதுன்னு சொல்லிட்டு ஊர்லேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஊர்லேயே செட்டில் ஆனதுனால இங்கேயோட அதிகமாக இது பண்ணுது. இன்னைக்கு திருச்சி, மதுரை இந்த மாதிரி வந்து டவுன்ஸ் வந்து வேற ஸ்டேட்லேயே நீங்கள் பார்க்க முடியாது. பாண்டி பசார் மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் பூம் இருக்கிறது, நகைக்கடை இருக்கிறது வேற எந்த சிட்டிலையுமே இந்தியாவில் பார்க்க முடியாது. எந்த கண்ட்ரிலையுமே பார்க்க முடியாது. நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எதுவுமே பார்க்க முடியாது. கர்நாடகாவில் வேணா ஒரு 2-3 இடத்துல கடைகள் இருக்குமே தவிர அந்த மாதிரி வந்து கஸ்டமர் ஓரியன்ட். நீங்க போய் புள்ள வந்து படிக்கிறதுல இருந்து எல்லாருமே என்ன பிஇ படிக்கிறானா, பிகாம் படிக்கிறானா எல்லாரும் படிச்சோன்னா அடுத்து எங்கே போகலாம் பாருங்க, இந்த ஸ்டேட்ஸ் போகலாம். அப்போ எல்லா அந்த கொரியர் சர்வீஸ் இன்டர்நேஷனல் கார்கோ தான் எல்லாமே வந்து கிளியர் ரோல் பண்ணும்போது அந்த ரோல் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. குறைந்த முதல்ல நம்ம இதை ஆரம்பித்து ஃப்ரெஞ்சைஸ் எல்லாம் அதிகமாக இருக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த சர்வீஸ் மட்டும் கொடுக்குறோம். இன்னும் சர்ப்ரைஸாக ஆடான் சர்வீசஸ் இந்த பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, தரவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணுவோம். ஐ வெல்கம் ஆல் ஃப்ரெஞ்சைசிஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். பிரஸ், சீஃப் கெஸ்ட் அண்ட் ஃப்ரெஞ்சைசிஸ், வெல்கம் டு ஆல். இது ஏதோ நமக்கு தெரியாத ஒரு தொழிலை பண்ண வரல. முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது வந்து நம்ம போட்டை முதல்ல கண்டுபிடிச்சதே வியாபாரத்துக்காக நம்ம தமிழர்கள்ங்கிற ஒரு பெரிய அடையாளம் நமக்கு உண்டு. இதுக்கு நிறைய அடையாளங்களை உலகம் எல்லாம் நான் இந்தியாவில் நிறைய இடம் சுற்றியிருக்கேன். உலகத்தில் பாதி இடம் போய் போட்டு வந்திருக்கேன்.
நம்ம ஊர்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த விழாவிற்கும் நமது இயக்குனர் பாண்டியராஜன் சாருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி நிறைய புரிஞ்சிருப்பாங்க. அவர் புகழ்ச்சியெல்லாம் கேட்டு 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 அவர் இது பண்ணியிருப்பாரு. இந்த நிகழ்ச்சியிலேயே அவர் வந்து தலைமை சீஃப் கெஸ்டா வரணுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் 2016 இலங்கையில இருந்து ஒருத்தர் வந்து கவான் பட்டமளிப்புல வந்து இவர் சந்திக்கிறாரு. கேரளாவில் அவர் கேட்கிறாரு, நான் வந்து இலங்கையில வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் வைக்கணும், அதுக்கு ஐடியா கொடுங்கன்ட்டு. வந்து இலங்கையில வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் அவர் சொன்னாரு, நீங்க பண்ணுங்க, வியாபாரம்லாம் பண்ணுங்க, அங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி ஐடியா கொடுத்தாரு. அன்னையில இருந்து சாதிக் அவர்களுக்கு வந்து இவர் மேல ஒரு பெரிய உண்டு. அதனால இங்க நிறுவனத்தை உங்க மூலியமா அந்த சொல்லி தான் இன்னைக்கு பண்ணியிருக்காரு. இதுதான் அவருக்கு இந்த இதுக்கு உங்க நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் நமது தமிழர்களுடைய பாரம்பரிய தொழில் வந்து வியாபாரம். நான் பல நகரங்கள் போய் சுற்றி வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப கட்டக் அண்ட் புவனேஸ்வர் 2 நகரங்கள், அதாவது நம்ம வந்து பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, ஹைதராபாத் மாதிரி ஒடிசால இருக்கிற கட்டக் அண்ட் புவனேஸ்வர். அங்க விட்டு இப்போ அந்த ஆத்தங்கரை ஓரமா ஒரு ஆறு வருது, அந்த பக்கம் புவனேஸ்வர், இந்த பக்கம் கட்டக். அப்போ ஆத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் வேதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஒரு கார்த்திகை பௌர்ணமி பார்த்தா போட்டு கிட்டு எல்லாம் பண்ணிக்குது. முதலமைச்சர் வர்றாரு, எல்லாமே பெருசிய போடா இருக்கு. தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டா தொங்குது எல்லார் வீட்லையும். ஏன்னா அந்த ஊர்ல வந்து போட் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு அந்த கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு பெரிய விழாவாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போய் போட்டா அது நமது திருவிழா, நமது தமிழர்கள் பெய்திய திருவிழா. அப்ப கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு சேர சோழ பாண்டிய மண்டலத்துல இருந்த அனைத்து வியாபாரிகளும் இங்க இருந்து ஜாமான கொண்டு போய் அங்க இருந்து போட்ல இருந்து அந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கடல்ல ஒரு காற்று அடிக்குமா பாய்மர கப்பல், அது அப்படியே பாரசீகம், இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த ஏரியாவுக்கு எல்லாம் போய் வியாபாரம் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கும் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த முதலமைச்சர்ல இருந்து மக்கள் இருந்து அந்த ஊரே திருவிழாவா இருக்கும். நீங்க கட்டக்க அந்த சைடுல வந்து கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா அந்த விழா பெரிய விழாவா இருக்கும். அந்த அரசு விழா முதலமைச்சர் வந்து தான் அதை திறந்து வைப்பாரு. அன்னைக்கு அந்த முருகனுக்கு அந்த வேல் வழிபாடு பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அது வந்து நம்மளுடைய பாரம்பரிய திருவிழா. அது மட்டும் கிடையாது, அப்ப வந்து பொருட்கள் பண்ணோம், டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் நம்ம தான் நம்பர் 1ல இருக்கோம் தமிழ்நாடு பர்டிகுலரா எக்ஸ்போர்ட்ஸ்ல. ஆனா இதே டெக்னாலஜியை நம்ம ஒரு காலத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ராஜேந்திர சோழர் காலத்துல ஹெரிட்டேஜ் ஆஃப் தாய்லாந்துன்னு சொல்லுவாங்க. ஹெரிட்டேஜ் ஆஃப் தாய்லாந்துனா தாய்லாந்துல ஒரு நெல் இருக்கும், மழை வந்துச்சுன்னா அந்த நெல் உயர்ந்து போயிட்டே இருக்கும், கீழே சாயாது. போட்ல போய் அதை போய் அறுவடை பண்ணிடுவாங்க. அது யார் பண்ணதுன்னா ராஜேந்திர சோழன் காலத்துல வீரர்கள் அங்க போகும்போது அங்க பெரும் மழை வந்து ஒரு காலத்துல உணவு தட்டுப்பாடு வந்திருக்கு. இந்த மலையிலையும் எப்படி வந்து ஒரு நெல் பயிர் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க டெக்னாலஜியா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல உட்கார்ந்து அதை ரெடி பண்ணி அந்த விதையை கொண்டு போய் இங்க விதைச்சு அந்த மக்களுக்கான ஆதாரத்தையும் டெக்னாலஜி கொடுத்து நம்ம தமிழ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தகவல். நம்ம டெக்னாலஜி கொடுத்துருக்கோம். இப்போதான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் மட்டும் கொடுக்கல, டெக்னாலஜியும் கொடுத்துருக்கோம், ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்கோம். இதை சொல்லிட்டு ஏன் இந்த கார்கோ பிஸ்னஸ் நம்ம தமிழர்கள் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக பிஸ்னஸ் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஒரு ஹோட்டலை பார்த்தோன்னே சூப்பராக போகுது, நம்மளும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு தொழில் பார்த்தோன்னே தரும். ஆனால் ஒரு ஹோட்டல் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்கார்ந்தாதான் தெரியும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நியமம் கொண்டு வந்து கஷ்டப்பட்டாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி ஒருத்தர் சம்பாதிச்சாங்கன்னா நம்மளும் ரியல் எஸ்டேட் பண்ணிடுவோம். அவன் அதுக்காக எவ்வளோ காலம் போட்டான், எவ்வளோ இது பண்ணான் அப்படிங்கணும். அதுக்கப்புறம் சில பேர் வந்து நீ 1 லட்ச ரூபா கொடு, உனக்கு 2 லட்ச ரூபா திருப்பி தரேன்னு சொல்லிட்டு தொழில் வந்து நிறைய வரும். வருஷம் ஏமாந்துட்டே இருப்பாங்க. வருஷம் புதுசாக ஒரு கம்பெனி வந்துகிட்டே இருப்பான். அது எதுவுமே இல்லாமல் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் குறைந்த முதலீட்டுல ஒரு தொழில் பண்றான்னு சொல்லிட்டு இந்த தொழில் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறது கிடையாது. இந்த தொழில் மூலியமா பல பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாதிக் அவர்கள் அந்த டீம் எல்லாம் யோசிச்சு ஒரு தொழிலை பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணது தான் அந்த தொழில். இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டே கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன் அவ்வளவுதான் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த மாதிரி தொழில் இருக்கிறதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த கொரியர் பிசினஸ்னால, இன்டர்நேஷனல் கொரியர் பிசினஸ்னால எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இது வந்து சின்ன டேட்டா தான், ஆனா பிசினஸ்க்கு தேவையான டேட்டா. அதை மட்டும் சொல்லிடுறேன்.